இன்னைக்கு ஜஸ்டிஸ் ஃபார் கவின். அப்போ நேற்று, அப்போ நாளைக்கு அந்த ஜஸ்டிஸ் அப்படியே தான் இருக்குது. ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பேர் மட்டும் அப்படியே மாறிக்கிட்டே வருது. இது வந்து ஒரு தொடர்கதையாக போய்கிட்டே இருக்குது. நம்ம என்ன தான் தமிழ்நாடு ரொம்ப மெச்சூர்டான ஒரு ஸ்டேட், நம்ம பேருக்கு பின்னெல்லாம் ஜாதி பேரை போட்டுக்க மாட்டோம் அப்படின்னு நம்ம என்ன தான் சொல்லிக்கிட்டாலும், இந்த மேரேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது எல்லா பயிலும் தான் சொந்த ஜாதிக்குள்ளே தான் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்துக்கிறாங்க. லவ் மேரேஜை தவிர அரேஞ்ச் மேரேஜ் பட் இன்டர்காஸ்ட் மேரேஜ் நடக்கிறதுக்கு இங்கே தமிழ்நாட்டில் வாய்ப்பு இருக்கா? இல்லை. எதனால் அப்படி நினைக்கிறாங்கன்னு தெரில. என்ன இந்த ரத்தம் அந்த ரத்தத்தோட போய் சேர்ந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்களா? சரி அப்படின்னு வச்சுக்கோமே, உன் டிஎன்ஏ டெஸ்ட் எடுப்போமா? டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்த்தோம்னா சயின்டிஃபிக்லி ப்ரூவன் ஆயிரும் தமிழர்கள் இன்டர்காஸ்ட் மேரேஜ் பண்ணியிருக்காங்கன்னு. ராமசாமி பெச்சியப்பன்கிற ஜெனட்டிக்கல் சயின்டிஸ்ட் தன்னுடைய கேஸ்ட்டை ரிசர்ச் பண்ணி பார்க்குறாரு. அந்த ரிசர்ச்சில் என்ன தெரிஞ்சுக்கிட்டாருன்னா, ஒரு 600 ஆண்டுகளாக அந்த கேஸ்ட்டில் யாருமே இன்டர்காஸ்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டதில்லை. ஆனால் அதுக்கு முன்னாடி இன்டர்காஸ்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டதுக்கான ஆதாரங்கள் இருக்குது அப்படிங்கிறத அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. அந்த ஜாதின்னு மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் எந்த ஜாதி எடுத்தாலுமே இந்த ரிசல்ட்டு தான் வரும். சரி, இப்போ ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸை பார்ப்போம். இங்கே நாங்கள் தான் உண்மையான சோழர்கள் அப்படின்னு எல்லா ஜாதிகார பயிலுமே சொல்லிக்கிறாங்க. இப்போ சோழர்களுடைய வரலாறு எடுத்து பார்த்தோம்னா, சோழர்கள் சாளுக்கியர்களுக்கு பொண்ணு கொடுத்ததுக்கான வரலாறுகள் இருக்குது. சோழர்கள் கம்போடியாவில் இருக்கக்கூடிய நாக வம்சத்தில் பொண்ணு எடுத்ததுக்கான வரலாறுகள் இருக்குது. பாண்டிய நாட்டினுடைய இளவரசி கொரியாவுக்கு போய் கொரிய நாட்டுடைய ராஜாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. அதனால தான் தமிழ்லையும் கொரியன்லேயும் சில வேர்ட்ஸ் ரொம்பவே சிமிலராக இருக்கும். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது சயின்டிஃபிக்கலாகவும் எவிடன்ஸ் இல்லை, ஹிஸ்டாரிக்கலாகவும் எவிடன்ஸ் இல்லை. ஸோ இடையில இந்த மண்ணில் நடந்த குழப்பங்கனால அவன் மேலே இவன் கீழே அப்படிங்கிற ஒரு பிரிவினைவாதம் இங்கே திணிக்கப்பட்டிருக்கு. இந்த புரிதல் வர வரைக்கும் இங்கே எதுவுமே மாறப்போகிறது கிடையாது. பார்க்கலாம். நாளைக்கு எது வேணாலும் எப்படி வேணாலும் மாறலாம் இல்லையா? யாருக்கு தெரியும்? எனக்கு தெரியும் சார். நீங்கள் நீங்களாக இருக்கிற வரைக்கும், நான் நாயாக தான் இருக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்குற வரைக்கும் இங்கே எதுவுமே மாறாது.